அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை தரமணியில் உள்ள அரசு பாலிடெக்னிக் கல்லூரியில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட நிலையில் அந்த சம்பவம் உறுதி செய்யப்பட்டதால் போக்சோ வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் முரளி. முரளி, வணக்கம். மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் 7 பேர் இதில் சம்பந்தப்பட்டதா தெரிவிக்கப்பட்டிருக்கு. தற்போது இந்த வழக்கு குறித்து உறுதி செய்யப்பட்டதாக வழக்கும் பதிவு பண்ணப்பட்டிருக்கு. தற்போதைய நிலவரம் எப்படி இருக்கு? விவரங்களை வழங்கலாம். வணக்கம். சென்னை தரமணியில் இருக்கக்கூடிய தர்மாம்பாள் பாலிடெக்னிக் கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் உறுதி செய்யப்பட்டதால் தற்பொழுது போக்சோ வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாக காவல்துறையினர் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். கடந்த 2 நாட்களுக்கு முன்பு அரசு பாலிடெக்னிக் கல்லூரி மாணவி ஒருவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டது தொடர்பாக அவருடைய பெற்றோருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உடனடியாக தமிழகத்திற்கு கூடிய அந்த பெற்றோர் சென்னையில் வந்து அந்த பாலிடெக்னிக் கல்லூரி முறையிட்ட பிறகு நேரடியாக தரமணி காவல் நிலையத்தில் புகார் மனு அளித்திருக்கிறார். இந்த புகாரின் அடிப்படையில் தொடர்ச்சியாக விசாரணை நடத்தப்பட்டது. இதனையடுத்து இந்த விசாரணையில் கல்லூரியில் இருந்து அந்த மாணவியை நீக்கிவிட்டதாக ஒரு தகவல் வெளியாகியிருந்தது. அது மட்டுமில்லாமல் அந்த மாணவியுடைய தோழியையும் கல்லூரி தகவல் கிடைத்தது. இந்த தகவலை அடுத்து SFI மாணவர் அமைப்பினர் நேரடியாக கல்லூரிக்கு சென்று போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். இந்த போராட்டத்தில் போலீசாருக்கும் SFI மாணவர் சங்க அமைப்பினருக்கும் ஒரு தள்ளுமுள் ஏற்பட்டது. இதனை அடுத்து இந்த விவகாரம் தொடர்பாக குழந்தை நலக்குழு விசாரணையில் 16 வயது சிறுமியுடன் அந்த இன்ஸ்டாகிராம் மூலமாக பழகிய அந்த ஆண் நண்பர் பாலியல் உறவு வைத்திருந்தது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இதனை அடுத்து அந்த நபர் மீது மட்டும் போக்சோ வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கு தொடர்பாக தொடர் விசாரணையில் நடத்தப்பட்டு வருவதாக தரமணி அனைத்து மகளிர் போலீசார் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள்.